உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரியே பேசிட்டு தெரிஞ்சீங்க, மாலை போட்டிருக்கேன்னு கூட பார்க்க மாட்டேன். சவுட்டி தள்ளிப்பிடுவோம் பாத்துக்க. பா தெரியாம சொல்லிட்டப்பா, எங்களை விட்டுருப்பா. ஆளை விடு, நாங்க வர்றோம். நடங்கடே போவோம். கொஞ்சம் விட்டா போதுமே, ஆளாளுக்கு தலையில ஏறி மிளகா இருப்பான். தேவையில்லாம பேசிக்கிட்டு. ஸ்ரீஜா, பாண்டி போயிட்டான். பாண்டி வீட்ல போய் அவன் அம்மா கிட்ட பேசுறதுக்கு இதான் சரியான நேரம். வா போல. வாமா. ஏங்க, வாசல்ல யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் யார் என்னன்னு பார்க்க வேண்டியதானே? நான் என்ன சும்மாவா இருக்கேன்? பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன்ல, நீ போய் பாரு. பேப்பர் படிச்சா உங்களுக்கு இந்த உலகமே மறந்து போயிருமே. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க, வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. யார் நீங்க? என் பேரு ஸ்ரீஜா. இவங்க என்னோட அம்மா சிந்தாமணி. நாங்க சென்னையில இருந்து வரோம். உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கால அபி. ஆமா, நாங்க அபியோட ரிலேஷன் தான். நாங்க அபிய பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இங்க வந்தோம். அபியோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி மலை உச்சியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஆண்டி, சஞ்சீவ் இறந்ததுல இருந்தே அபி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. ரொம்ப சோகமாவே இருப்பா. நாங்களும் சஞ்சீவோட பிரிவை தாங்க முடியாம தான் அப்படி இருக்கான்னு அப்படியே விட்டுட்டோம். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அபி திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டா. அவ எங்க போனான்னு தேடி வந்து பார்த்தா, அவ உங்க புள்ளைய சஞ்சீவ்னு நினைச்சுக்கிட்டு இங்க வந்து தங்கிட்டா. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. ஏமா, அபிகிட்ட பேசி அவளுக்கு புரிய வச்சு அந்த பொண்ணை உங்க ஊருக்கு கூட்டு போயிட வேண்டியதானே? அது ரொம்ப கஷ்டங்க. அவ ரொம்ப பிடிவாதக்காரி, புள்ளத்தாச்சு வேற. நாங்க ஏதாவது சொல்லி அப்புறம் அது தப்பாயி அபி ஏதாவது பண்ணிக்கிட்டா நாங்க என்ன பண்றது? அதனாலதான் நாங்க அமைதியா இருக்கோம். அதுக்கு இப்ப என்னதாங்க வழி? ஒரு வழி இருக்குங்க. அத பத்தி பேசதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அத பண்ணுனா அபி கண்டிப்பா உங்க புள்ளைய விட்டு பிரிஞ்சு எங்க கூட சென்னைக்கு வந்துருவா. என்ன வழி? சீக்கிரம் உங்க பையன் பாண்டிக்கு நீங்க ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும். மேரேஜ் நடந்து பாண்டிக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்தா போதும். அதுக்கப்புறம் அபியால எதுவுமே பண்ண முடியாது. அபி தானாவே பாண்டி லைஃப்ல இருந்து விலகி போயிடுவா. பாண்டிக்கு கல்யாணமா? ஏங்க பண்ணா என்னங்க? நம்ம பிள்ளைக்கு தான் கல்யாண வயசு ஆயிருச்சு இல்ல. பாண்டிய கண்ணாலம் பண்ணிக்கிறதுக்கு எங்க அண்ணன் பொண்ணு ரெடியா இருக்காங்க. அவனுக்காகவே பிறந்து வளர்ந்துருக்கா. அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. இங்க பாருங்க, நீங்க யாருக்கு வேணாலும் உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனா அத கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி வைங்க. அப்பதான் அபிகிட்ட இருந்து உங்க புள்ளைய காப்பாத்த முடியும். சரிங்கம்மா, நாங்க என் புள்ளைகிட்ட இத பத்தி பேசுறோம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? ஏதாச்சும் சாப்பிட்டு போங்க. இருக்கட்டுங்க, நீங்க கேட்டதே போதும். அப்புறம் நாங்க உங்ககிட்ட வந்து பேசின விஷயம்
உங்க பையன் பாண்டிக்கோ அந்த அபிக்கோ தெரியப்படுத்த வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, இது தெரிஞ்சா தேவையில்லாத குழப்பம் வரும். அது உங்க பையன் லைஃப தான் பாதிக்கும். அதனால தாங்க சொல்றேன். நாங்க என் பையன்கிட்ட இது சம்பந்தமா எதுவுமே சொல்ல மாட்டோம். சரிங்க, அப்ப நாங்க வரோம். போய் வரோம். ஏங்க, வந்துட்டு போறவங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுதுங்க. ஆமாப்பா, அண்ணனுக்கு சீக்கிரமே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான்ப்பா நல்லது. சரி, பாண்டி வரட்டும், இது சம்பந்தமா பேசி பார்ப்போம். ஸ்ரீஜா, பாண்டி வந்துட்டான். நாம கொளுத்தின நெருப்பு எப்படி பத்தி எரியுதுன்னு பாப்போம். வா வாமா. அம்மா, அண்ணன் வந்துருச்சு. என்ன வெயில்! என்ன ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? பாண்டி, நானு அப்பா ராசாத்தி எல்லாருமா சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோண்டா. முடிவா? என்ன முடிவு? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம்னு இருக்கோம். கல்யாணமா? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? அண்ணே, உனக்கு தான் கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்னவா? பாரு ராசாத்தி, உன் வயசுக்கு தகுந்த பேச்ச பேசு. ஒழுங்கா உள்ள போ. போ உள்ள. பாண்டி, அந்த அபிப்புள்ள வேற நீதான் அவ புருஷன்னு இந்த ஊர் பூரா சொல்லிட்டு தெரியுதா? உனக்கு கல்யாணம் ஆகாதனால தானே அப்படி சொல்லிட்டு தெரியுதா? உனக்கு கல்யாணம் ஆயிட்டா அவளால தான் புருஷன்னு சொல்ல முடியுமா? அந்த அபி ஆட்டோமேட்டிக்கா ஊரை விட்டு போயிடுவா. அதனால தான்டா சொல்றோம், நீ கல்யாணம் பண்ணிக்கடா. பொண்ணு நினைச்செல்லாம் கவலைப்படாத, எங்க அண்ணன் பொண்ணு ரெடியா இருக்காப்பா. யாராவது கொசுவுக்கு பயந்து வீட்டை கொளுத்துவாங்களா? பாரு, அந்த அபிக்கு பயந்து கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. கல்யாணமும் வேணாம், ஒரு புண்ணாக்கும் வேணாம். அவளை எப்படி வீட்டை விட்டு துரத்தணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். என்ன ஸ்ரீஜா, நாம அணுகுண்டா கொளுத்தி போட்டா அது வெடிக்கும்னு பார்த்தா புஸ்வான மாதிரி ஆயிடுச்சு. சரி வா. ஏய், கத்தாத. ஏய், கத்தாத. ஏய், கொன்றல. ஏய். யார் நீங்க? என்னை விடுங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ரசதி, விடுங்க, போங்கடா. யாரா நீங்களா? ஏய், நீங்க ரசதியை விடுங்க.
யார் வேணி அபி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உனக்கு தேவையில்லாத விஷயம்ல மரியாதை போயிரு. எதுல தேவையில்லாத விஷயம்? ஒரு பொண்ணு நடு ரோட்ல வச்சு கடத்திட்டு இருப்பீங்க, அது பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? மரியாதையா ராசாத்திய விட்டுரு. ராசாத்திய விடுங்க. ஏய், யாருடி நீ தேவலாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? இவன் அண்ணா பாண்டிக்கும் எங்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. ராசாத்திய தூக்குனாதான் இவ அண்ணன் எங்களை தேடி வருவான், எங்க கையில சிக்குவான். ஹே, சஞ்சீவ்க்கும் உனக்கும் பிரச்சனைனா நீ சஞ்சீவ் கிட்ட நேருக்கு நேரா போய் மோது. அதை விட்டுட்டு பொம்பளை புள்ளிய கடத்திட்டு இருக்க. ஏய், யார் வேணி? சஞ்சீவோட பொண்டாட்டி. விடுடா. ஷூ, நீ நினைக்கிற பாண்டியோட பொண்டாட்டி. ஏய், அவன் தங்கச்சியை கடத்துறதோட அவன் பொண்டாட்டியை கடத்தலால. மாசமா வேற இருக்கா. அப்பதான் இவ புருஷன் உடனே நம்மள தேடி வருவாளே. ஏய், போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, உன் அண்ணிய கடத்திட்டோன்னு சொல்லி. கொஞ்ச நேரம் மிஸ் ஆனாலும் உன் அண்ணி காட்டுல காணா போனமா கிடப்பா. ஓடு, போ, போய் சொல்லு, போ. ஏத்துற வண்டியில அவள. ஏய், எத்தாங்க, போலே. ஏய், ஏறு. ஏறு, ஏறு, ஏறு. ஏய். ஏறு வண்டியா. ஏறு, ஏறு, இல்ல, இல்ல. யாராவது காப்பாத்துங்க. அண்ணே 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 என்ன என்னல என்னாச்சுமா? அது அண்ணே ஆ, என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துற? ஏய், ஷூ, நீ நினைக்கிற பாண்டியோட பொண்டாட்டி. ஏய். போய் சொல்லு, ஏத்துற வண்டியில. ஏறு வண்டியா. அண்ணே உன் விரோதிங்க யாரோ உன்னை பழி வாங்குறதுக்காக என்ன கடத்த வந்தாங்கண்ணே. அப்ப அபி என்ன காப்பாத்த வந்து அவங்க அந்த விரோதிங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்கண்ணே. அண்ணே அபியை எப்படியாவது காப்பாத்துன. ஆஹா, அடியே ராசாத்தி, அடிச்சது லாட்ரி. நானே அந்த அபி எப்படி இந்த ஊரை விட்டு விரட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவளே போயிட்டாளா? புரோட்டாக்கு ஆசைப்பட்டவனுக்கு பிரியாணி கிடைச்ச கதையா? நான் விரட்டணும்னு நினைச்ச அபிய என் விரோதிங்க யாரோ கடத்திட்டாங்க. நான் பார்க்க வேண்டிய வேலையை இன்னைக்கு இன்னொருத்தன் பார்த்திருக்கான். இது நல்லதுதானே ராசாத்தி? இப்ப இதுக்கே அழுவுற? சனிய ஒழிஞ்சதுன்னு விடுவேன். இல்ல பாண்டி, என்னல பேசுத? அவனுங்க உன் பொஞ்சாதின்னு நினைச்சுதான் அபியும் உன் விரோதிங்க கடத்திட்டு போயிருக்காங்க. ஆமா, அவளை யார் என் பொஞ்சாதுன்னு சொல்ல சொன்னது? இல்ல, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அந்த அபி மட்டும் உன் பொஞ்சாதின்னு சொல்லலனா உன் விரோதிங்களாம் நம்ம ராசாத்தியை கடத்திட்டு போயிருப்பாங்கடா. அண்ணே அபியை எப்படியாச்சும் காப்பாத்துன. இது பாரு, அதெல்லாம் முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்னால அபியை காப்பாத்த முடியாது. இல்ல பாண்டி, அப்படியெல்லாம் சொல்லாதல்ல. அவன் புள்ளத்தாச்சி பொண்ணுல. புள்ளதாச்சி பொண்ணுனா புள்ளதாச்சி பொண்ணு மாதிரி நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு பத்ரகாளி மாதிரி ஆடினா இப்படித்தான் நடக்க கூடாது, நடக்கும். இல்ல பாண்டி, உன் விரோதிங்க உன் மேல இருக்கிற கோபத்துல அந்த அபியை கொன்னுட போறாங்கடா. போடா, போய் அந்த அபியை காப்பாத்துறா. அப்பா, அபி உசுரி என் விரோதிங்க கையால தான் போகணும்னு விதி இருந்தா போகட்டும். யாராலையும் காப்பாத்த முடியாது. விடுங்கப்பா, போய் வேற ஏதாவது சொல்லிருந்தா பாருங்க, போங்க. ஐயோ அம்மா, எல்லாம் ஏன் தப்புதாம்மா. இல்ல ராசாத்தி, நீ என்னல பண்ணுவ? இல்லம்மா, என்னாலதாம்மா அபிக்கு இந்த நிலைமை. என்ன காப்பாத்த மட்டும் அபி வராம இருந்திருந்தாங்கன்னா அபி அண்ணனோட விரோதிங்க பார்க்காம இருந்திருப்பாங்க. அபிக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தானம்மா பொறுப்பு. அழாத ராசாத்தி, அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது. அண்ணன் வரட்டு என்னம்மா, நானே போய் அபியை காப்பாத்துறேன். ராசாத்தி, இல்ல ராசாத்தி, இல்ல சொன்னா கேளுடி. டிரைவர், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். அக்கா அக்கா, ஆ? என்னாச்சு? நீ எதுக்குமா அழற? என்ன விஷயம்?
கொஞ்ச நேரம் மிஸ் ஆனாலும் உன் அண்ணி காட்டுல காணா பணமா கிடப்பா. என் அண்ணன் அபிய காப்பாத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களாவது அபிய போய் காப்பாத்துங்க. அழாதம்மா, அபிய நான் காப்பாத்துறேன். இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். எங்க ஊர்ல போலீஸ் எல்லாம் சும்மா பேருக்கு தான்க்கா. போலீஸால அபிய கடத்தினவங்க கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. இப்போதைக்கு அபிய காப்பாத்தணும்னா அது என் அண்ணனால மட்டும் தான்க்கா முடியும். ஆமாங்க. சரி, உங்க அண்ணன் கிட்ட நான் பேசுறேன். இப்ப அவர் எங்க இருக்காரு? வீட்ல தான் இருக்காங்க. வாங்க வாங்க. சரி வா. பாண்டி, பாண்டி, பாண்டி கொஞ்சம் வெளியில வா. பாண்டி, யாருல? பாண்டி. பாண்டி, அபி உன்னை சஞ்சீவன் நினைச்சு தெரியாம பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டா. நீ அவ பண்ணதையெல்லாம் மன்னிச்சிருப்பா. ப்ளீஸ் பா, போய் அபியை எப்படியாவது காப்பாத்து. அதெல்லாம் முடியாது, கிளம்புங்க. ஏய், சாரிப்பா. பாண்டி, அபி கர்ப்பிணி பொண்ணு. எப்படியாவது போய் அவளை காப்பாத்து. அவ ஏற்கனவே புருஷனை இழந்துட்டு பைத்தியம் புடிச்சவ மாதிரி உன்னை சஞ்சீவன் நினைச்சுக்கிட்டு சொந்தம் பந்தம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளை நீ மேலும் கஷ்டப்படுத்தாத. அபிக்கு ஏதாவது தப்பா நடக்கிறதுக்குள்ள சீக்கிரமா போய் அவளை காப்பாத்து. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் அபிய காப்பாத்து. சரி, அபிய போய் நான் காப்பாத்துறேன். ஆனா ஒரு கண்டிஷன். நான் அபிய காப்பாத்தி கொண்டு வந்த உடனே அபிய கூட்டிக்கிட்டே 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடிடணும். அதுக்கப்புறம் என் கண்ணிலே படக்கூடாது. இதுக்கு உங்களுக்கு சமாதானம்னா அபிய காப்பாத்தி நான் கூட்டியாரேன். இல்ல உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துக்கோங்க. சரி, நீ அபிய காப்பாத்தி கூட்டிட்டு வா. நான் எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஊரை விட்டே கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் அபி உன் கண்ணிலேயே படமாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. அடி சக்க அம்புடுதான். இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. அபி இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க இருப்பா. என்ன விடுங்கடா. எதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? என்ன விட போறீங்களா இல்லையா? எதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? என்ன விடுங்கடா. ஏய், சும்மா கத்தாத. உன் புருஷன் பாண்டி வரட்டும், அதுக்கப்புறம் உன்னை விட்டுறோம். அது வரைக்கும் கத்தாம இரு. காது வலிக்குது. ஏய் சஞ்சீவ, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இல்ல பாருல, புருஷனை பத்தி சொன்னதும் கொஞ்சம் அதுக்கு கோவம் பொத்துட்டு வருது. ஆமா, பாண்டி எப்பவே உன்னை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்குனா? எங்களுக்கெல்லாம் தெரியவே இல்ல. டேய், இது கள்ள காதல் மாதிரி கள்ள கல்யாணம்டா. பேசுங்கடா, நல்லா பேசுங்க. எவ்வளவு பேசணுமோ பேசி முடிச்சிருங்க. அதெல்லாம் சஞ்சீவ் வர வரைக்கும் தான். சஞ்சீவ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கடா கச்சேரி. என்ன ஓவரா பேசுற? நீ பாண்டி பொண்டாட்டில, அதான் உனக்கு இந்த துமுறு. பாண்டி இங்க வரட்டும், உன் கண்ணு முன்னாடியே அவனை இங்க குத்தி கொல்றேன்.
என்னல பாண்டி சாமியார் மாதிரி இருக்க? என்னவே யாராவது முக்தி கொடுத்துட்டாங்களா? அப்ப நீ திருந்திட்டியா? ம். அப்ப இனிமே நீ டம்மி பீஸ். நாங்க தான் இனிமே இந்த ஊரு சண்டி இருக்க. இல்லை, சிங்கம் கட்டி கிடக்குன்னு ஓவரா சீனை போடாதீங்க. கட்டி இருக்கிற செயினை அறுத்து உங்க மேல பாஞ்சு உங்க குறவளைய பிடிக்க ரொம்ப நேரம் ஆகும். பார்வை பாண்டிக்கு கோவத்தை. நீ சிங்கமோ? சரி சிங்கம், நீ மாலை போட்டிருக்க, உன்னை அடிச்சா தப்பாயிடும். ம். அதனால நீ என்ன பண்ற, எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உன் பஞ்சாயத்தை கூட்டிட்டு போ. ஓ. ம். டேய், நீ சஞ்சீவ் யாரு காலையும் விழ மாட்டான். ஏய், இவ வேற சும்மா. நீ பேசாம இரு. பேசிட்டு இருக்கோம்ல. சிங்கம் கால்ல விழு. இல்லை, சும்மா இருக்கிறவனையே சொரண்டி சொரண்டி வம்புக்கு இழுத்து அடிச்சு பழகினவன் நான். ஆ? இப்ப நீங்க வெயில்ல தெரிஞ்சவனுக்கு சில்லுன்னு இளநீ கிடைச்ச மாதிரி வாண்டடா வம்புக்கு எடுக்கிறீங்க. நீ பேசின பேச்சுக்கே உன்னை அடிச்சு துவைக்கணும்னு ஆசையாதான் இருக்கு. என்ன பண்றது? இங்க பாரு, கழுத்துல முனீஸ்வரம் மாலை கிடைக்க. ஏ அபி, நீ தானே நான் போதையில கிடக்கும்போது கழுத்துல இந்த மாலையை மாட்டி விட்ட? இப்ப ஏன் பேசாம இருக்க? சண்டை செஞ்சா சாமி குத்தம் ஆயிடும்னு உன்னை காப்பாத்தாம இப்படியே விட்டு கிளம்பிட்டா?